வந்து ராஜசேகர் குடும்ப காதலிய விழா. அந்த விழாவுக்கு வரணும்னு நேரில் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ராஜசேகர் வந்து 2015 எவ்வளோ உழைச்சாப்லன்னு இந்த ஊருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. பட் அந்த வெள்ளம் டைம்ல வந்து ஓடி ஓடி உழைச்சாப்புல. நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் போனாப்புல. ராவு பகல் எதுவுமே பார்க்காம எல்லா இடத்துக்கும் போய் உதவி செஞ்சு இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது ஏன் ரசிகர் மன்ற சார்பா ஒருத்தர் வந்து பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எனக்கு பேனர் வைக்கிறது, எனக்கு மாலை போடுறது, இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். எல்லா ரசிகர் மன்றம் அவங்க விருப்பப்படுவாங்க. பட் ராஜசேகர் வந்து எனக்கு பெருமை செலுத்தி கொடுத்தது வந்து எனக்கு அந்த வெள்ளத்துல வேலை செஞ்சு கொடுத்தது ராஜசேகரும் வீரமணியும். ராஜசேகர் வீரமணி மட்டும் இல்லை, மொத்த ரசிகர் மன்றமே இறங்கிட்டாங்க. பரவாயில்ல, தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் கண்டுக்காம வந்து எது பற்றியும் கவலைப்படாதவங்க அவங்க வந்து இந்த ஊருக்கு வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இல்லாதவங்களுக்கு வந்து எப்படியோ போய் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அந்த வழி குறுக்கு வழியா இல்லை என்ன வழின்னு தெரியல, போய் சேர்த்துரு அப்படின்னு சொன்னா போய் சேர்த்துட்டாப்புல. எனக்கு வந்து அதுதான் பெருமையா இருக்கு. இது இது ஒரு விழா, இது ஒரு கொண்டாட்டம் அப்படி இல்லாம இது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ராஜசேகருக்கு நான் செலுத்த வேண்டிய ஒரு நன்றி இதுதான். நேர்ல வந்து சந்திக்கணுன்ற, அவங்க குடும்பத்தை சந்திக்கணுன்ற, அவங்க குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர். கடலூர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படப்பிடிப்பு பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்காக பயணம் செலுத்தியிருக்கேன். ஆனா இந்த முறை வந்து எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ராஜசேகர் செலுத்த வேண்டிய மரியாதை நான் செலுத்திட்டேன். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்தேன். நிறைய படங்கள் வந்து இல்ல, மக்களோட விருப்பம் தாங்க. மக்களோட விருப்பம் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரிதான். இப்போ 10 வருஷம் முன்னாடி வந்து ஓடிடி இல்லை, இப்போ ஓடிடி வந்துருச்சு. ஓடிடியில் வந்து கரோனா பீரியட்ல வந்து எல்லாரும் வந்து எல்லா வகையான எல்லா மொழி படங்களும் பார்த்துட்டாங்க. அவங்களும் என்ன சொல்றது, அவங்களோட டேஸ்ட்டும் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் பண்றது தான் நம்ம சாமர்த்தியம். அதுதான் நான் சொல்லுவேன். மத்திய பற்றி சொல்லியிருந்தீங்க, ரெட்டை ரொம்ப பாதிப்பு இல்ல, பண்ண நல்லது ஏன் பண்ணலன்றதுதான் என்னோட கேள்வி. இது இவ்வளோ அப்பட்டமா வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம நாட்டுல அது ஏன் வந்து யாருமே கவனிக்கல, ஏன் யாருமே வந்து ஒரு முறையா வந்து போய் சொல்லல, ஏன் அது வந்து நிராகரிக்கப்பட்டது, எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா இத்தனை மாநிலத்துல வந்து தமிழ்நாடு மாநிலத்துல வந்து இப்படி நடக்குது அப்படின்றது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, போன அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி வாங்கிட்டு இருந்தாங்க. சினிமா துறை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அது மட்டும்தான் நான் உண்மையை சொல்றேன். இந்த வருடம் வந்து சினிமா துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு வருடமா இருக்கும்னா காரணம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய படங்கள் வாங்குறது இல்லை, சின்ன படங்கள் வந்து அதுக்கான இடமும் ஸ்பேஸும் இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 10 பெரிய படங்கள் இருக்கு இந்த வருஷம். இப்போல இருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 10 பெரிய படங்கள் இருக்கு. அந்த 10 பெரிய படங்கள் வந்து அவங்கவுங்க ஸ்பாட்டை எடுத்துக்கிட்டாங்க. தீபாவளி, ஆயுத பூஜை, டிசம்பர் 25 அப்படின்ட்டு. ஸோ இந்த இடையில வந்து இந்த சின்ன படங்கள் எல்லாம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், எப்படி ரிலீஸ் ஆகும், எப்படி பார்க்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல படங்கள் இருக்கும்போது ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க.
பட் இந்த வருடம் வந்து வியாபார ரீதியா உறுதியா வந்து நான் சொல்றேன், இது சினிமா துறைக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். அடுத்தடுத்து இப்போ தமிழகத்தில் வந்து நிறைய படுகொலைகள், தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இது எப்படி பாக்குறீங்க? எந்த மாதிரி சமூகத்தில் இல்ல, லா அண்ட் ஆர்டர் வந்து நடக்குது, நடக்கலன்னு நான் சொல்லல. லா அண்ட் ஆர்டர் நடக்குது. பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, அவங்க வேலை பாக்குறாங்க. இப்ப நானும் இப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன், எனக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் வந்து சில நேரத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் ஒரு பக்கமா சினிமா துறையில் நிறைய குரல்கள் வந்து இது நல்லது நினைக்கிறேன். எது சார்? அரசுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் வந்து சினிமா துறையில் இருந்து அதிகமாக வர. அரசுக்கு எதிராக இல்லை சார். அரசு ஏன் சினிமாவுக்கு வரணும்? போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே. ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும்? சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து உங்க பணித்துறை உங்களோட பொது பணித்துறை பண்ணிட்டு பண்ணாலே போதுமே. எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும்? சினிமா துறையே இருக்கட்டுமே. அதுதான் சொல்லுவேன். உங்களோட அடுத்த கட்ட அரசியல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. வரும், பெரிய பட்டியல் இருக்கும். சினிமா துறையில் இருந்து அதிகமாக வர. அரசுக்கு எதிராக இல்லை சார். அரசு ஏன் சினிமாவுக்கு வரணும்? போன அரசாங்கம் சினிமாவுக்கு வரவே இல்லையே. ஏன் அரசாங்கம் சினிமாவுக்கு வரணும்? சினிமாவுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வந்து உங்க பணித்துறை உங்களோட பொது பணித்துறை பண்ணிட்டு பண்ணாலே போதுமே. எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சினிமா துறை வேணும்? சினிமா துறையே இருக்கட்டுமே. அதுதான் சொல்லுவேன். உங்களோட அடுத்த கட்ட அரசியல் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. வரும், பெரிய பட்டியல் இருக்கும். மல்டிபிளெக்ஸ்ல போய் நீங்க எப்படியும் வந்து 6 படங்கள் வந்து போஸ்டர் பார்த்துட்டு நீங்க எந்த படம் விருப்பப்பட்டு நீங்க படம் பாக்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இருக்கும். நேரடி அரசியல் களத்துல இருக்கு. அது நான் இறங்கணுமா இல்லையா நான் அவங்க சொல்லணும். இறங்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வேற வழி இல்லை. மக்களுக்காக வந்து ஏதாவது ஒன்று. இது சும்மா வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு குடிநீர் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்தது. ஏங்க 70 வருஷம் கழிச்சு குடிநீர் இல்லாம வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா தூத்துக்குடியில அது பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லது. எங்களை போல நடிகர்கள் வந்து நடிகர்களாலே இருந்துருவோம். நாங்க ஏன் அரசியல்வாதிகள் ஆகும்? அரசியல்வாதிகள் நிறைய நடிகர்கள் ஆகும் போது நடிகர்கள் அரசியல்வாதிகள் வராங்க. அதுதான். Thank you.